வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலை சேனல்ல செய்யற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். பிரெட்ல பக்கோடா செய்யறோம். வித்தியாசமா இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட். நான்வெஜ்ல செஞ்சதா வெஜ்ல செஞ்சதான்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்களை செய்ய சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பிரெட் பக்கோடாவுக்கு கடலை மாவு பஜ்ஜி மாவு எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி நம்ம வந்து பிரெட் வச்சு பச்சரிசி மாவு கார்ன்ஃபிளவர் மாவு மைதா மாவு இதை மட்டும் வச்சு செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பக்கோடா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, பச்சரிசி மாவு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், உப்பு, குடமிளகா கொஞ்சம் நறுக்கி எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்க துருவிட்டு எடுத்திருக்கு, பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி எடுத்திருக்கு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பிரெட் பக்கோடாவுக்கு பிரெட்டை தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க பிரெட்டுகளை எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட்டை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கு. அடுத்ததாக வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு துருவினையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு, பச்சரிசி மாவு, கரம் மசாலா தூள், குடமிளகா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், பெப்பர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இப்போ பிரெட் பக்கோடாவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றி பிசைய வேணாம், இதிலே தண்ணி சத்து இருக்கும். கார்ன்ஃபிளவர் மாவு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிறதுலே தண்ணி வந்துடும். அதனால் லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் எண்ணெயை காய வச்சு பிரெட் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் பக்கோடாவுக்கு எல்லாம் உருண்டையை ஊற்றி எடுத்துச்சு. எல்லாத்தையும் நல்ல மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தோம்னா கறிக்கிறோம், உள்ளுக்கு வேகாது. எல்லாத்தையும் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பக்கோடாலே அன்னைக்கு பஜ்ஜி மாவு கடலை மாவு இதுவும் நம்ம சேர்க்கல. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காய பக்கோடா முந்திரி பக்கோடா இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் நம்ம பிரெட்டை வச்சு செஞ்சுருக்கோம். பேச்சுலர் பிகினர்ஸ் கொஞ்சம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வித சொதப்பில் வராது, டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு இப்போ செஞ்ச பிரெட் பக்கோடாவை நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ செஞ்ச பிரெட் பக்கோடா பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.